சமரசவேதநாதாவே, ஜாதிகளின் கர்த்தாவே, மெய்வழி நாம நன்னாதமே, மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலையாண்டவர்களே முக்தி பாலிப்பு. கடந்த சில வாரங்களாக நம்முடைய இந்த மூதுரை குகந்தோர்களே குழுவிலே நமது தெய்வம் அவர்களின் அருளால் அவர்களுடைய செயல் விளக்க வாசகங்களை பேசி கேட்டு ஜீவனுக்கு உணவாக அச்செவியுணவை பருகி அது உணர்விலே கலந்து நம்மிடையே நம் தெய்வம் அவர்களின் மேலாம்பரமான பெருக்காதிக்க செயலின் உணர்வினை அதிகப்படுத்தும் என்பது திண்ணம். இன்றைய தினமும் நம்முடைய இந்த மனித வாழ்க்கையினுடைய செயல்பாட்டிலே 7வது பிறப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் நம்ம எல்லோரையும் அந்நாட்டினருக்குரிய வித்துக்களாக ஆக்கும் என்பதையும் நம் தெய்வம் அவர்கள் நம் அறிவில் படும்படி நமக்காக இரக்கம் கொண்டு இறக்கி அருளியுள்ள திருவாக்கினை இன்றும் காண்போம். அதே 7ஆம் பிறப்பு தான் இன்னைக்கும் தலைப்பு, இன்னமும் இருக்கு. இது நாள் வரை பேசி வந்ததை ஒரு கோர்வையா வச்சு பார்த்தோம்னா தான் அதனுடைய உண்மையான சொரூபம் நமக்கு தெரிய வரும். நம்மளை தெய்வம் என்னவா ஆக்கிறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி, முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி, முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமான் மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மௌன வைப்பின் வகை வீரித்தேயனை, மௌன வைப்பின் வகை வீரித்தேயனை, கவனம் பாய்த்திட வைத்தனை ஆட்கொண்டு,
தவனம் தீர்த்த நீகையரின் சூதம், தவனம் தீர்த்த நீகையரின் சூதம், மௌன தேசிக மார்க்க நன்னாதரே. நம்ம எல்லோரையும் அந்த மௌனம் என்ற எல்லையிலே அழைத்துச் செல்வதற்காக அந்த மௌன மாமணியாகிய மௌன தேசிக மார்கனன் நாதர் அவர்கள் அவதாரம் செய்தார்கள். அதிலே இந்த பிரபஞ்சத்திலே 84 லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்துணை ஜீவராசிகளிலும் மனிதனும் ஒருவன் என்ற உண்மையையும், மேலும் அந்த மனிதனானவன் இறைவனுடைய இரகசிய பெட்டகம் என்றும், அந்த இறைவன் மனிதனுடைய இதயத்தில் அன்றி வேறெங்கும் வெளியாகிறதில்லை என்ற பேருண்மையையும் நமக்கு விளக்கி அருளி, நம்முள் இருக்கும் அந்த இறைவனை நாம் காண வேண்டுமெனில் 7வது பிறப்பு நாம் எடுக்க வேண்டும். அந்த 7வது பிறப்பானது செத்து செத்து பிறப்பதல்ல, இவ்வுடலில் 7 பிறப்பு இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதார் என்ற வாக்கிற்கிணங்க, கடந்த வாக்கியங்களிலே நாம் நம்முடைய தந்தையினிடத்திலிருந்து தாயினுடைய சிரோனிதப்பை வந்து வீழ்ந்த நாள் முதல் அந்த கருவறையிலே நம்மை வளர்த்து ஆளாக்கி குழவி என்ற ரீதியிலே இந்த மண்ணூர் உலகிலே நம்மை இறைவன் வெளியாக்கினார். எந்த குழந்தை வடிவில் நாம பிறந்தோமோ அதிலிருந்து தான் 6 பிறப்பையும் மாறி மாறி பிறந்து வந்துள்ளோம் என்ற பேருண்மையும் மிகப்பெரிய இரகசியத்தையும் நம் தெய்வம் அவர்கள் நம்மளுடைய எண்ணம் தெளிவடைய வேண்டும் என்ற நோக்கில் நமக்கு மிக பாரதூரமாக வெளியாக்கினார்கள் என்பதை நாம் பல வாரங்களாக இந்த முத்தி பேருரையின் மூலமாக நாம் கேட்டு சிந்தையில் பதிந்து தெளிவுற்றோம். அதுபோலவே இன்றைய தினம் அதே 7ஆம் பிறப்பு இன்னும் இருக்கு. அப்ப இந்த 7வது பிறப்பினுடைய மகத்துவம் என்னவாக இருந்திருந்தா, மீண்டும் 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 தெய்வம் பல இடங்களில் இதனுடைய சிறப்பையும் இந்த 7ஆம் பிறப்பினுடைய செயல்பாட்டையும், இதை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன என்பதை பற்றியும் மிக்க துலக்க விளக்கமாக நமக்கு எடுத்து கூறி அருளியுள்ளார்கள். அந்தபடிக்கு இன்றைய தினம் அந்த 7வது பிறப்பினுடைய இரகசியங்களை மீண்டும் நம் அறிவிற்கு உணவாக நம் தெய்வம் அவர்கள் அளிக்கின்றார்கள். இன்றைய தினம் கோடாயுதக்கூர் வாக்கியம் 83 இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள். நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன், இதுதாங்க ரகசியம், இது முதல்ல பேச வேண்டியது. ஆனா நேற்று தான் இந்த வாக்கியம் எனக்கு கொடுத்தாங்க, இதை இன்னைக்கு பேசு அப்படின்னு சொல்லி. பிண்ட உற்பத்தின்னு இன்னொரு வாக்கியம் இருக்குது, அதை அடுத்த சபையில எடுத்து பேசுவோம். நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன் தகப்பனின் விந்துவாகவும் தாயின் ஸ்ரோனிதமாகவும்
இருந்தோம். இது நாம யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ரகசியம். என்னமோ மனிதனா வந்து பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், எல்லோரும் போல நாமளும் போக போறோங்கிற முடிவுல தான் ஒவ்வொருத்தருமே இருந்தோம். நம்மளுடைய, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையின் தரமும் அந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தமும் தெரியாத அந்த மன்னூர் உலகிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மீது இரக்கம் கொண்டு நம் பெருமான் அவர்கள் அதை அந்த வாக்கியத்துல பின்னாடி பேச போறோம். அவங்கதான் பேச போறாங்க. வம்படி பண்ணி நம்மளை வந்து இழுத்துன்னு வந்து உட்கார வச்சாங்க. இல்லாட்டி இந்த மெய்வெடியெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்தாக்கா அதுக்கு நம்ம லாயக்கு இல்லைன்னு தான் சொல்லணுமே தவிர, ஆமா நான் தேடுனேன் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த வகையில நாம எப்படி இருந்தோம்? நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன் தகப்பனின் விந்துவாகவும் தாயின் சுரோனிதமாகவும் இருந்தோம். அதுக்கு முன்னாடி அதற்கு 48 நாளைக்கு முன் இரத்தமாக இருந்தோம். இந்த ரகசியத்தை நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியுமா? அதாவது இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. மாணிக்க வாசகர் சொல்றாரு, இந்த மனித பிறவியினுடைய முதல் அருகுநுனி பணியணைய அந்த நாதமானது அருகம்புல்லுல பனித்துளி ஒட்டி இருந்தா எவ்வளோண்டு இருக்குமோ அந்த ஒரு துளி தான் இந்த மனித பிறப்பை எய்துகிறது அப்படின்னு அவரு ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்றார், அருகுநுனி பணியணைய. ஆனா அதனுடைய விரிப்பை தெய்வம் தான் பேச முடியும். வேற யாராலையும் இந்த ரகசியத்தை பேச முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. அதனாலதான் இவங்க வந்து இவ்வளவு விரிவா பேசுறாங்க. இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன் தகப்பனின் விந்துவாகவும் தாயின் சுரோனிதமாகவும் இருந்தோம். அதற்கு 48 நாளைக்கு முன் இரத்தமாக இருந்தோம். அப்ப 48 நாளைக்கு முன்னாடி இந்த தேகத்துல ரத்தமா ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பொருள் நாதமாக மாறணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் வேணும்? அது யாரால செய்ய முடியும்? அது எங்கிருந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம தேகத்துல ரத்தத்தை வந்து பம்ப் பண்றது எது? இருதயம். அதுதானே விருங்கி சுருங்குது, விரியுது. அப்ப பம்பிங் பண்ணுது. அப்போ அது பம்ப் பண்ணும்போது அந்த ரத்தமானது நம்மளுடைய தேகாதியந்தமும் போகுதா இல்லையா? கொஞ்ச நேரம் நாம சம்மந்தம் போட்டு உட்கார்ந்துட்டா அந்த இடம் ரத்த ஓட்டம் போகாம நமக்கு மறுத்து போகுது இல்ல. கொஞ்சம் எந்திரிச்ச உடனே ரத்த ஓட்டம் வந்த உடனே மறுபடியும் இயல்பான ஒரு நிலைக்கு வந்துருது. அப்போ ரத்தம் வந்து குறைஞ்சிடுச்சு, ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது இந்த உபாதைகளை வந்து நம்ம கண் கூட அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கழுத்துக்கு மேல போற ரத்தம் வேற. நல்லா கவனிச்சு உன்னிப்பா கேட்கணும். இத நம்மளுடைய கழுத்து இருக்கு இல்லைங்களா, தலைக்கும் தேகத்தையும் இணைக்கிற பகுதி தானே கழுத்து. அப்போ இந்த பம்ப் பண்ணும்பொழுது இங்கிருந்து போற தலைக்கு போற ரத்தம் வேற, கழுத்துக்கு கீழே போற ரத்தம் வேற. பரிசுத்தமா மைக்ரோ ஃபில்டர் பண்ணி தான் அங்க அனுப்புது. அங்க போன உடனே 9 சொட்டு ரத்தம் 1 சொட்டு நாதமா மாறுது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறிவுக்கு எட்டுமா? இது வந்து நம்ம அண்ணாங்க பேச கேட்டு அந்த ரகசியங்களை வந்து அவங்களுக்கு தெய்வம் சம்பாஷணையில பேசும்போது இதெல்லாம் உத்தரவாயிருக்கும்.
அதை இப்படி பேசும்பொழுது அவங்களோட பழகினதுனால சயின்ஸ்லயும் சொல்றாங்க, இதை சயின்ஸ்லயும் ஒத்துக்குது. இவங்க ஞானத்துல சொல்றத இவன் இந்த மனிதன் பண்ற இந்த விஞ்ஞானம் சொல்றான் இல்லையா, அந்த விஞ்ஞானம் இதை ஏத்துக்குது. 9 சொட்டு ரத்தமானது 1 சொட்டு நாதமா மாறுது. அப்போ 1 சொட்டு நாதமா மாறுறது 48 நாள் ஆகுது. இதை எங்க போய் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? எந்த யூனிவர்சிட்டியில இதை சொல்லி தராங்க சொல்லுங்க? நல்லா லெக்சரர்லாம் இருக்கிறீங்க. டாக்டருங்களுக்கு கூட இந்த ரகசியம் தெரியாது. ஏன் அப்படின்னா இது இறைவனுடைய செயல். லெசன்ல ரத்தம் இந்திரியமா மாறும் அப்படிங்கிறது சொல்லுவான், அது தெரியும். ஆனா இது இப்படி ப்ராசஸ் ஆகிறதுக்கு 48 நாள் ஆகுங்கிறது அவங்களுடைய சயின்ஸ்ல அது கிடையாது. அது இவங்க நிச்சயமா தெரியாதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா தெய்வத்தினுடைய வாக்கு அதை பிரதிபலிக்குது. கேட்பாங்க, இந்த 6 சுவையில இருக்குன்னு சொல்லுவான், ஆனா அந்த 6 சுவை எங்க போய் சேருதுன்னு படிச்ச டாக்டருங்கிட்ட கேளுங்க, சொல்ல தெரியாது. அப்ப நம்ம நடைமுறையில வெளிப்பார்வைக்குல இருக்கிற அந்த சுவையை நாக்குல சொல்லுவான். எல்லாத்துக்குமே பட்ஸ் இருக்குது. காரம் வச்சா அதுக்குண்டானது ஆண்டனா மாதிரி எந்திரிச்சிரும், இனிப்பு வச்சா அதுக்குண்டானது எந்திரிச்சு, இது இனிப்புன்னு நமக்கு சொல்லும். சரி, இனிப்புன்னு சொல்றல்ல, அது ஒரு இடத்துல போய் எடுத்துக்கிறாங்களே, அது எங்க போகுது? மனிதன் தானே, நம்ம தானே சுவைக்கிறோம். ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும்போது மாம்பழத்தினுடைய சுவை பிரிச்சு காமிக்குது. இது இமாம் பசந்த், இது காசாலட்டு, இது மல்கோவா, இது பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு. அப்ப எதை வச்சு அது பிரிச்சு காமிக்குது? சுவை, மனம். நமக்காக வேண்டி இறைவன் இந்த நாவு 1 அங்குலம் சொல்றாங்க தெய்வம். 1 அங்குலம் நாக்க டன்றான், 1000 ரூபான்னு சம்பாதிச்சிடறான் ஒரு நாக்க வச்சு. அப்படின்னா இவனுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு விலை பெறும்னு கேட்கிறாங்க. அந்த படிக்கு இப்படியே விரிச்சோம்னா இது முடிவற்ற பேச்சு. எப்படி சொர்க்கமும் முடிவற்றதோ நரகமும் முடிவற்றதோ, அதே மாதிரி நம்ம தெய்வத்தினுடைய பேச்சும் முடிவற்றது, வரம்பு காண முடியாதது, எல்லையற்றது. பேச 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 விரிஞ்சுக்கிட்டே போகும். ஆகையினால நாம இதுக்குள்ள வந்துருவோம். 48 நாளைக்கு முன் ரத்தமாக இருந்தோம். சரி, எப்போ அது மாறுது? அதற்கு 2.5 நாழிகைக்கு முன் உணவாக இருந்தோம். அதற்கு முன்னே உணவுப் பொருள்களை தருகின்ற புல் பூண்டுகளாக இருந்தோம். இதெல்லாம் சொல்ல முடியுமா? படைத்தவருக்கு தான் தெரியும். அந்த பிண்ட உற்பத்தியில ஒரு ஜீவன் எப்படி மனித பிறப்பு எடுக்குதுங்கிற ஒரு மிக பாரதூரமான ரகசியத்தை வெளியாக்குறாங்க. அதை அடுத்த வாரம் தேடி எடுத்து போடுறேன். நம்ம எல்லாரும் கலந்துக்குவோம். எனக்கு நான் நினைவூட்டிக்கிறேன். அப்போ அதற்கு 2.5 நாழிகைக்கு முன் உணவாக இருந்தோம். அதற்கு முன்னே உணவுப் பொருள்களை தருகின்ற புல் பூண்டுகளாக இருந்தோம். ஆகவே நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்குள் எத்தனை பிறப்பு எடுத்து வந்துள்ளோம் என்று எண்ணி பாருங்கள். அந்த பாட்டு சொல்லுச்சே, முதல்ல ஒரு பாட்டு விருத்தம் பண்ணுமே, அவர் மாணிக்க வாசகர் பண்ணாரா வள்ளலார் பண்ணாரான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்
எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அப்போ அந்த 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 எம்பெருமான் என்னங்க யாரு? மணிவாசக பெருமான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ பிறப்பும் பிறந்திலைத்தன. அப்ப புல்லாவா பிறந்தார் அவரு? புல்லை போன்ற அறிவு, ஓரறிவு, அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அதுங்களுக்கு இல்லை. ஆனா மனிதனுக்கு 6ஆம் அறிவு ஸ்டார்ட் ஆயிடுது. தெரிவைன்ற பக்குவத்துக்கு வரும்பொழுது 6வது அறிவு இவங்களுக்கு தொடங்கிடுது. ஆனா அந்த 6வது அறிவினுடைய அந்த 6வது அறிவும் 6வது பிறப்பும் ஒன்றே. அந்த 6வது பிறப்பு எடுத்த உடனேயே இவன் நம்மளுடைய வேலை என்னன்னா, 7வது பிறப்பு எடுப்பதற்குண்டான வாய்ப்பு எங்க கிடைக்கும், இதை தேடுறதுக்கு தான் அந்த அறிவை கொடுத்தாரு. ஆனா நாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே 6வது பிறப்பிலேயே இருந்துகிட்டு இந்த உலக வாழ்க்கைய போதுமானதாக நினைச்சிட்டதுனால அதுக்கு தண்டனையா மரணம் வருதுன்னு அடுத்த வாக்கியத்துல தெய்வம் பேச போறாங்க, நம்ம கிட்ட பேச போறாங்க. அப்போ இத்தனை பிறப்பும் அவர் பிறந்து இழைத்தேன் என்றாரு. இழைச்சிருதுனாக்கா என்ன, ஒண்ணுமில்லாம போயிடுது. என்னப்பா இவர் இவ்வளவு குண்டா இருந்தாரு, வர வர இப்படி ஆயிட்டாரு, எலும்பும் தோலுமா ஆயிட்டாரு, நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப இழைச்சு போயிட்டாரு. இழைச்சு கடைசியில ஒண்ணுமில்லாம போயிடும். கடைசியில ஏமா வந்து தூக்கிட்டு போயிடும். ஆனா எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ட பின்னாடி என்ன ஆயிடுச்சு? வீடுற்றேன். நாம என்ன செய்யணும்? நாம என்ன அடையணும்? நாம எதை அடையணும்? வீடடையறதுக்காக வேண்டிதான் அந்த 7வது பிறப்பை நாம எடுக்கணும் அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு விசாலமா பேசுறாங்கங்க. இப்போ 5வது வாரமா அதே 7வது பிறப்பு தான் பேசுறோம் இல்லைங்களா? அப்போ இன்னமும் இருக்குது அப்படின்னா இந்த 7வது பிறப்பினுடைய சிறப்பு என்ன என்ன என்னன்னு நாம சதா எண்ண வேண்டும். அப்பதான் சதாசிவத்தின் பிள்ளையாகணும்னு ஒரு வாக்கியம் கூட போட்டு விட்டேன், குரூப்ல படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்க்கும்பொழுது கோடாயுதக்கூர் வாக்கியம் 106. இதுல தெய்வம் நம்மளோட கலந்து பேசி உறவாடுறாங்க. ஆண்டவர்கள் நாம் ஒன்று சொல்ல போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? ஆலயத்துல பேசுறாங்க. அனந்தாதி தேவர்கள் முன்னிலையில நிறைந்த சபையில தெய்வம் இந்த வாக்கியத்தை இறக்குறாங்க. நாம் ஒன்று சொல்ல போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? அனந்தாதி தேவர்கள் அப்படியே கேட்கிறோம். ஆண்டவர்கள் எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான்? இப்ப நம்ம இடம் பார்க்கிறோம், ஒரு இடம் வாங்குறோம். எதுக்கு வாங்குறோம்? சும்மா போட்டு வைக்கவா? இல்ல. எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான்? பயிர் செய்து பலனடையத்தானே. ஆம், அதற்காக முதலில் வேலி போட்டு முள்ளு பத்தைகளை வெட்டி நீக்கி உழுது விதைத்து இப்படியே பாடுபட்டு விவசாயம் செய்து. அப்ப லேசான விஷயமா? ஒரு நெல்லு நடவு நடுறான் அப்படின்னா அதுலயும் 7 பருவம் இருக்கு. அந்த 7வது பிறப்பு எடுக்கும் போதுதான் நெல்லை அவன் அறுவடைக்கு கொண்டு வருது. இயற்கை இறைவன் நமக்கு அதை இந்த நெற்பயிரில் ஹோமானமா வச்சு நமக்கு அறிவை புகுத்துறாங்க. எப்படி இந்த 7வது பருவத்துல நெல்லு முதிர்ந்து மணியாயி உனக்கு சாப்பிட்றதுக்கு வருதோ, அதுபோல நீ இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்து ஒரு மகிழ்வை தேடி அடைந்து அவர்களுடைய மனோவாக்கு காயத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அருளாலே நீ அந்த 7ஆம் பிறப்பை நீ அடைய வேண்டும். அப்படி அடைஞ்சிட்டா நாம மணியாயிருவோம். நாம மணியாயிருவோம்.
ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான், பயிர் செய்து பலனடையத்தானே. ஆம், அதற்காக முதலில் வேலி போட்டு முள்ளு பத்தைகளை வெட்டி நீக்கி உழுது விதைத்து இப்படியே பாடுபட்டு விவசாயம் செய்து அதன் 7வது பருவத்தில் கதிர் அறுக்கும் பலனை அடைகிறான். அப்ப நாம எந்த பருவத்துக்கு இருக்குன்றது நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். 6ல இருக்கிறோமா 7க்கு வந்துட்டுமா அப்படிங்கிறத நாம தான் நிர்ணயம் பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா நாம மெய்வழிங்கிற ஒரு குழாத்துக்குள்ள வந்துட்டோம். அங்க வந்த உடனேயே நம்மை அறியாமலேயே அந்த 7ஆம் பிறப்பை நாம் எடுத்து விட்டோம். இது நமக்கு ஒண்ணுமே செய்யலையே தெய்வம். நாம தெய்வத்தை நம்பி போறோம், வணங்குறோம், இதை தான் நாம செய்யறோம். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படிதானே நம்ம நினைவு போய் சாருது. அப்படிதானங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை அந்த 6ஆம் அறிவை அறிவித்து 7வது பிறப்புக்குள்ள தெய்வம் ஆக்கிவிட்டார்கள் என்ற உண்மையை நாம் உணரவில்லை. சரி, அதன் 7ஆம் பருவத்தில் கதிரறுக்கும் பலனை அடைகிறான். இதற்காகவே பணம் போட்டு பூமி வாங்கினது, பாடுபட்டது எல்லாம். ஆனால் அதாவது இதற்காகவே பணம் போட்டு பூமி வாங்கினது, பாடுபட்டது எல்லாம். ஆனால் 6வது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பாழ்தானே. உண்மைதானே? 6வது பருவத்துல நெல்லு அப்படி பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும், பண்ணதை பார்த்தவங்களுக்கு தெரியும். முதல்ல விதைக்கிறாங்க. விதைக்கும் போது விதை எப்படி விதைப்பாங்க அப்படின்னா, அந்த விதை நெல் இருக்கு இல்லைங்களா, அந்த விதை நெல்லை மூட்டையோட தண்ணிக்குள்ள போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் பூரா கல்லை தூக்கி வச்சு எல்லாம் எல்லா நெல்லும் ஊறணும். ஊறின பின்னாடி அதை எடுத்து தூக்கி மேலே வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அது மேலே ஊற்றுவாங்க, இன்னும் இலகும் அப்படின்னு சொல்லி. 3 நாள் வச்சாதான் முளைக்கும். இவன் அவசரமா முளைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாக்கு பை மேல ஊத்துவான். அது ஊத்த அது அடி சூடு தாங்காம, வெப்பம்தான் வேணும் அதுக்கு. என்ன காரணம்னா முளைக்கணும்னாக்கா வெப்பம் வேணும். இவன் அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து வச்சு தம் கட்டாம செயற்கையா முளைக்க வச்சிடறான். மனுஷன் சீக்கிரம் வரணுன்றதுக்காக அந்த சுடுதண்ணியை ஊத்தி வச்சுன்னா மறுநாள் பார்த்தா அந்த சாக்கு பையெல்லாம் பொத்துக்கிட்டு முளைகள் வெள்ளையா இருக்கும். இது விவசாயம் பண்றவங்களுக்கு கை அனுபவமா இருக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவான், நாத்தங்கால்னு ஒரு பகுதியை நல்லா தண்ணியை விட்டு சேரு கால் விட்டா முழங்கால் வரைக்கும் இறங்கும். அந்த மாதிரி கொழன்னு ஏறு ஓட்டி வச்சிருப்பான். அதை மட்டப்படுத்தி பெரம்படிச்சு தண்ணி விட்டா ஒரே சீரா இருக்கணும், அது மாதிரி வச்சிருப்பான். அப்புறம் அந்த நெல்லை ஒரு கூடையில அள்ளி விதைப்பான். ரொம்ப அழகா இருக்கும். அந்த டெக்னிக்கெல்லாம் ஒரே மாதிரி போய் விழும். அது நினைவுல பழகி அந்த கை தானா போகும். விசிறுவான். அந்த விசிறும் போது கேப் இல்லாம அப்படியே வரும். அதுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி தண்ணி விடுவான். ஒரு கண்ணாடி எப்படி எவ்வளவு கனம் இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சுவான். அது பாய்ச்சும் போது பார்த்தா முதல்ல கிளி பச்சை மாதிரி வரும். அப்புறம் பார்த்தோன்னாக்கா 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா பச்சையா அடர்த்தியா தெரியும். இந்த விவசாயம் பண்ணவங்க இந்த காட்சியெல்லாம் கண்டு அனுபவிக்கலாம். இந்த சிருஷ்டி இது. ஒரு நெற்பயிருக்கு இறைவன் எவ்வளவு பருவங்கள் கொடுத்துருக்கான் பாருங்க. 6 பருவம் கடந்து 7வது பருவத்துல தான் மனுஷன் அதை சாப்பிட்றதுக்கு உண்டான தகுதியை அந்த பயிருக்கு கொடுக்குறான். ஒரு நெற்பயிருக்கு அப்படின்னா இறைவனை போய் நாம் அடையணும்னு சொன்னா அந்த 7வது பருவத்துல தான் போய் அடைய முடியும். அப்படிங்கிற உண்மைய நெல்லுல வச்சு நமக்கு காமிக்கிறாரு கடவுள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்தை பிடிங்கி மறுபடியும் பெரிய இடத்துல
அது மாதிரி பல பங்கு இருக்கும். அதுல உழுது ஆளுங்களை வச்சு தனியா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கேப் விட்டு விவசாயிங்க நடுவாங்க. அப்புறம் பார்க்கலாம், படிப்படியா வளர்ந்து வரும், களை வரும். ஒரு 16 நாள் 15 நாளுக்கு அப்புறம் களையை எடுப்பாங்க. மிதிச்சு விட்ட உடனே அந்த வேர்க்கால்கள் நல்லா அந்த சேத்துல ஊனிக்கும். களையெல்லாம் எடுத்த பின்னாடி கருன்னு வரும் பயிர். கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம், அப்பெல்லாம் 6 மாசம் பயிர், இப்பெல்லாம் 3 மாசம் 4 மாசத்துல வந்துருது. அப்புறம் பார்த்த உடனே லேசா கதிர் வர ஆரம்பிக்கும். முதல்ல ஒண்ணுத்துல வரும், பூ வரும். பூ வந்த உடனே அந்த கதிர் நெற்கதிர்கள் பச்சின்னு இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சியெல்லாம். அதுக்கு சாயந்தர நேரத்துல அந்த பக்கம் போனா அந்த காத்துல அந்த பச்சை அசையும் பாருங்க, கற்பனை பண்ணி பார்த்தா அலாதியா இருக்கும், ரம்மியமா இருக்கும் கண்ணுக்கு. அப்போ அந்த அந்த கதிர்ல மண்ணுக்குள்ள இருந்து சத்துக்களை எடுத்து பால் பிடிக்கும். அதுல பாலே இருக்கும் உடைச்சு பார்த்தா. அப்போ நெற்பயிருக்குள்ள இருக்கிற பால் தான் அரிசி நமக்கு சுவையா கொடுக்குது. அந்த 6வது பிறப்பிலிருந்து மெய்குரு பிரான் கிட்ட இருந்து நம்ம ஞானப்பால் இருந்துரும். அந்த ஞானப்பால்ங்கிறது என்னன்னு பார்த்தா அவர்களுடைய ஆலவாய் ஊற்றில் இருந்து கிளறும் அருளமுதம் வாக்கு. இதுதாங்க நம்மளை மாத்தி தெய்வத்துக்கிட்ட கொண்டு போற ஒரு பாலம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த 6வது பிறப்பில அனித்தியனாய் போனாக்கால் பேரா பெரு நட்டம் என்று பேரா பெரு நட்டமுடன் பிணமென்ற பேரும் வரும்னு தெய்வம் எழுதி வச்சுட்டாங்க பாட்டுல. அது மாதிரி அந்த 6வது பருவத்திலேயே பயிர் பூச்சி அடிச்சிருச்சு. தண்டு துளைப்பான ஒரு பூச்சி, சாரெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். நெல்லு இருக்கும், பதறாதான் இருக்கும். நம்மளையும் அது மாதிரிதான் பதறா வைக்கணும். பேதையும் பதறேன்னு அவையார் ஒரு பாட்டு எழுதியிருக்கும். அந்த பாட்டு தெரிஞ்சா மெசேஜில் போட்டு விடுங்க. கடைசியில பேதையும் பதறே, பதருக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. சண்டாளா அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. சண்டுன்னா கதிர். அந்த கதிருக்கு பால் போகாம இருக்கிறது செய்யறவன் தான் சண்டாளன். நமக்கு நம்ம நினைவுக்கு தெய்வத்தினுடைய வாக்கு யாரு போக விடாம பண்றானோ நமக்குள்ள இருந்து அவன் தான் சண்டாளன். 6வது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பாழ்தானே. பாழா இல்லையா? இதை போலவே இறைவன் மனித குலத்தை நித்தியத்திற்காகவே படைத்தான். அந்த நித்தியத்தை அடைவதற்கு முன் இவனுக்கு 7 பருவங்களாகிய 7 பிறப்புகள் தந்தான். 7 பிறப்பு என்றது செத்து பிறப்பதல்ல. ஏற்கனவே அந்த வாக்கியத்துல பேசியிருக்காங்க. இருந்தாலும் திரும்பவும் இந்த வாக்கியத்துல வேறு விதமா பேசுறாங்க. எதுக்காகன்னா நம்ம அறிவுல படம் ஏதாவது ஒரு வகையில நம்ம அறிவுல பட்டு நாம தெளிவடைஞ்சு அந்த நம்ம பெற்றிருக்கிற அந்த 7வது பிறப்பிலேயே ஸ்டாண்ட் பை பண்ணணும், நிலை நிற்கணும். அந்த நிலை நிற்பதற்காகத்தான் இத்துணை பேச்சு. அந்த நித்தியத்தை அடைவதற்கு முன் இவனுக்கு 7 பருவங்களாகிய 7 பிறப்புகள் தந்தான். 7 பிறப்பு என்றது செத்து பிறப்பதல்ல, ஆனால் செத்து பிறப்பது போல. அது மாதிரி. ஏன்னா ஒரு பிறப்புல இருந்து எப்படி அடுத்த பிறப்புக்கு போனோம்ங்கிறத நமக்கு தெரியலையே. நமக்கு தெரியாம தானே நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். செத்து பிறப்பது போல. ஏனெனில் ஒரு பிறப்பிற்கும் அடுத்து வரும் மற்றொரு பிறப்பிற்கும் அவ்வளவு வித்தியாசம். அவ்வளவு வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்னங்கிறத அந்த நாள் பேசின அன்னைக்கு தெய்வ வாக்கியத்திலிருந்து நம்ம எடுத்து பகிர்ந்துகிட்டோம். அதை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறதும், நம்ம பிறப்பு மனித பிறப்பு எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணம் நமக்கு வரும். அடுத்து வரும் ஒரு பிறப்பிற்கும் அடுத்து வரும் மற்றொரு பிறப்பிற்கும் அவ்வளவு வித்தியாசம்.
தாய் வயிற்றில் இருக்கும் போது மூச்சும் சப்தமும் இல்லாத ஒரு பிறப்பில் இருக்கிறான். மூச்சும் சப்தமும் இல்லை என்றால் செத்துப்போன பிணம் மாதிரித்தானே? ஆம், அங்கிருந்து வெளியே வந்ததும் மூச்சும் சப்தமும் உண்டாகிறது. முந்தியிருந்த பிறப்புக்கு இது எவ்வளவு மாற்றமான பிறப்பு! நம்மளால கணிக்க முடியுமா? முடியாது. இப்படியே மாறி மாறி 6 பிறப்பை அடைகிறான். இந்த 6 பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாட்சத்தாலேயே அரூபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான். இது நமக்கு தெரியுமா? நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், நம்ம அம்மா அப்பா சாப்பாடு போடுறாங்க, துணிமணி எடுத்து கொடுத்துட்றாங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க அப்படின்னு தானே நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க தெய்வம் அவங்க ஒரு கருவி. அவங்க ஒரு கருவி. இறைவன் தான் வளர்க்கிறான்ங்கிற உண்மையை நமக்கு உடைச்சு சொல்றாங்க. இப்படியே மாறி மாறி 6 பிறப்பை அடைகிறான். இந்த 6 பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாட்சத்தாலேயே அரூபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான். பிறகு 7வது பிறப்பு மனு ஈசன் என்ற இவன் நாமத்திற்குரிய பிறப்பு. அப்போ மனு ஈசன் ஆகணுமா, மனு நீசன் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை தெய்வம் எழுப்புவாங்க ஒளிநாடாவில். மனு ஈசனாகதற்கே வந்தவன் இவனுடைய செயலால மனு நீசனாகிறான். அப்போ அந்த நீசன் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டிதான் நம்மள கடை தேத்துறாங்க தெய்வம். இப்படியெல்லாம் பேசி பேசி தடுத்து ஆட்கொள்றாங்க. மனு ஈசன் என்ற இவன் நாமத்திற்குரிய பிறப்பு. அந்த 7வது பிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு நாள் பிணம்னு ஒரு பேர் வரும்ல, அப்படி இல்லாம மெய்வழி, அவர் பேர் என்னமா, தாத்தா அடக்கானாரு, அத்திய பணந்தரவர்களே நம்மளுடைய ஆண்டவங்களுடைய ஆலயத்திலிருந்து காஷாய தீர்த்தம் வந்திருக்குது, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா அவர் குடிக்கிறார். இது நிஜம்தானே, பார்த்திருக்கிறோம்ல. அப்போ அந்த பேருக்கு உரிய பிறப்பு. பார்க்காதவங்க இனிமேல் பார்க்கலாம், வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம். ஏற்கனவே இப்ப 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷமா இதுல இந்த நம்ம குழுவில் இருக்கிறவங்க வந்திருக்கிறவங்க கண்டிப்பா ஓரிரு அடக்கங்களை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப தெய்வம் பேரை இழக்க வைக்கல, பேரை பெற வைக்கிறாங்க. அப்பதான் நிஜமான பேரை நம்ம பெற்றோம். அது வரைக்கும் பேருக்குரியவர் வேற. அந்த பேருக்கு உரியவராக நாம ஆகும்போதுதான் அந்த 7வது பிறப்பில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றதை முடிவு பண்றோம். அன்னைக்குதான் பேரா பெரு நட்டமுடன் பிணம் என்ற பேரும் வரும். அப்ப வெச்ச பேர் போயிருச்சு. ஆனா இங்க என்ன தெய்வம் உத்தரவு பண்றாங்கன்னா, மனு ஈசன் என்ற இவன் நாமத்திற்குரிய பிறப்பு. அப்போ வெச்ச பேரெல்லாம் யாரோட நாமம்? இறைவனுடைய நாமம். அந்த இறைவனுடைய நாமம் இடையில வச்சுட்டு இடையில போறதுக்காக நாம மனிதனாக பிறக்கவில்லை. அந்த பேருக்கு உரியவனாக நாம ஆகணும். இவன் இந்த அரிய உடல் எடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கைபோடும் பிறப்பு. அப்போ இந்த நித்தியத்தை கை போடணும்னு சொன்னா அந்த 7வது பிறப்புக்குள் நாம் ஆக வேண்டும்.
தெய்வம் நமக்கு ஆக்க வேண்டும். ஒரு இடத்துல எப்படி ஆக்குவாங்கன்ற கேள்வி வரும்பொழுது மான்மியத்துல ஆக்கியும் ஆக்கிக் கொண்டும் ஆக்கவும் நிற்கும் முக்காலத்தையும் சொல்லுவாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். எதிர்காலம் கிடையாது. மெய்வழி மக்களுக்கு காலத்தை எதிர்க்கிறது கிடையாது. காலம் அவங்கள வரவேற்கும். வாங்க வாங்க வாங்க. வருங்காலம். அப்படி பார்க்கும் பொழுது அரிய உடலெடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கைபோடும் பிறப்பு. இந்த பிறப்பை இவனுக்கென்று தனித்துள்ள அறிவை கொண்டு எப்படியாகிலும் எப்பாடுபட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். அப்படி பிறக்கலனா மேற்படியால் வந்துருவாரு. அப்போ ஒரு சர்க்குருவினுடைய பாதத்தை போய் தஞ்சம் அடைஞ்சி அவங்க சொற்பொடி கேட்டு நடந்துட்டோம்னா அந்த 7வது பிறப்பு நமக்கு சாத்தியம். இது சத்தியம். எப்பாடு பட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். நித்தியத்திற்கான அந்த பிறப்பில் இவன் பிறக்க வேண்டும் என்றே இந்த 1008 அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான சவரஷ்ணைகளையும் இவனுக்காக படைத்தான். ஓமானத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாம்பழம் அப்படின்ற ஒரு மாங்காய் அப்படின்னு ஒரு மரத்துக்காக வச்சா அதுலயே எத்தனை ரகங்கள் இருக்குது. அத்தனை ரகமான மாம்பழத்தையும் மாங்காயையும் மனிதன் தான் சுவைக்கிறான், இனங்காணுகிறான், சுவையை பிரிச்சு பார்த்து இன்புறுகிறான். இத்தினூண்டு நாக்கு தான் அந்த வேலையை செய்யுது. அப்படின்றத நாம எல்லோருமே தெரிஞ்சவங்க தான். ஆனா இறைவன் இப்படி வச்சாருங்கிறது தெரியாதவர்களாக இருந்தோம். இங்க மெய்வழி தெய்வத்துக்கிட்ட வந்த பின்னாடிதான் உனக்காக வேண்டி இறைவன் இப்படியெல்லாம் படைச்சிருக்கானே, எதுக்குன்னு ஒரு நாளாவது நீ சிந்திச்சு பாத்தியா? இந்த கேள்வி கேட்டா நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை. ஏன்? அந்த அப்படி சிந்திக்கிற அறிவே நம்மகிட்ட இல்லாம இருந்ததே. இப்படி எல்லாம் இருக்குங்கிறது சிந்திச்சு பார்க்கக்கூடிய அறிவே நம்மகிட்ட இல்லாம இருந்தது. அவங்க டேப்பா நீ யார் தெரியுமா? நீ எக்கோடி காலமும் இறைவனுடைய திருவிடையில இருந்து அந்த அடிநிலையில வாழ வந்தவன், நீ எங்கேயோ போயிட்டு இருக்கிறியே, அதை பின்னாடி சொல்ல போறாங்க அப்படின்னு தட்டி திருப்பினாங்க. எப்பாடு பட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். நித்தியத்திற்கான அந்த பிறப்பில் இவன் பிறக்க வேண்டும் என்றே இந்த 1008 அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான சவரட்சணைகளையும் இவனுக்காக படைத்தான். இவன் அந்த 7வது பிறப்பில் பிறக்கவில்லை என்றால், அடுத்து அப்படி செய்யலனா, இவன் அந்த 7வது பிறப்பில் பிறக்கவில்லை என்றால் இவனுக்காக படைத்த பொருள்கள் அவ்வளவையும் வீணாக்கிய பாவம் இவன் தலையில் விடுகிறது, விழுகிறது. பாவம் தலைக்கு விழுந்தா முடிவு என்ன? முடிவு பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள்ல சொல்லிடுறாங்க. நம்ம தலையில பாவம் தான் நிறைஞ்சிருந்தது. இங்க வந்த பின்னாடி பாவம் போக்கி நம்மையெல்லாம் ஆளாக்கும் சஞ்சீவியாக நம் தெய்வம் இருக்கிறார்கள். பாவம் போக்கி ஆளாக்கும் சஞ்சீவின்னு ஆனந்த கலிப்புல பாடி வச்சிருக்காங்க. பொருள்கள் அவ்வளவையும் வீணாக்கிய பாவம் இவன் தலையில் விழுகிறது. ஆகவே இறைவன் இவனிடத்தில் யமனை ஏவிவிட்டு அடித்து பீத்து கசப்பு வெளியாக நாரடித்து பார்க்கிறவர்கள் எல்லாம் இவன் பாவி என்று காரி துப்பச் செய்து விடுகிறான்.
இந்த கதி நமக்கு வேணுமா அப்படின்னு இந்த வாக்கியத்தை படிக்கும்போது எனக்கு எழுந்தது, எப்பா தெய்வமே, எவ்வளோ கருணை உங்களுக்கு. எங்கேயோ இருந்த என்ன இங்க கொண்டாந்து ஒரு மெய்வழியில பிறக்க வச்சு, அதுக்கப்புறம் என்னையும் ஆட்கொண்டு என்னை இந்த நிலைக்கு வச்சிருக்கீங்களே, நான் என்ன செய்வேன்? உங்க கைமாறு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு வாக்கியத்தில் என்னை பத்தி பேசு, அதுதான் எனக்கு நீ செய்யற கைமாறு. அதுக்காக தான் உனக்கு நான் அறிவு கொடுத்தேன். இந்த 7வது பிறப்பு எதுக்காக நீ எடுக்க வச்சிருக்கேன் தெரியுமா? என்னை பற்றி பேச. இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ஆட்கொண்ட தெய்வம் நமக்கு வாச்சிக்கிட்டாங்களே, இது எப்பேர் கொத்த வசந்த காலம் அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். வசந்த காலம்னு ஒரு தலைப்பு இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு படிப்படியா போவோம் நம்ம. ஆக எப்படி ஏமா வரான்னா, அந்த 6 பிறப்பு வரைக்கும் இறைவனானவர் நமக்காக வேண்டி படைத்த படைப்புகளை எல்லாம் நாம அனுபவிச்சோமே, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்மளை யார் படைச்சாங்கிறதையும் எதுக்காக படைச்சாங்கிறதையும் நாம இதை அனுபவிச்சோமே, இது எதனால எதுக்காகங்கிறத நினைச்சு பார்க்காததுனால அவரு நம்ம மேல கோபம் அடைஞ்சு, நீ போய் தூக்கிட்டு வாங்கணும், கடன் கொடுத்தவன் தூக்கிட்டு போயிடறாங்கல்ல, கடத்திட்டு போய் வச்சிடறானுங்க பாருங்க. அது மாதிரி இவர் யமன் என்ன பண்றாரு அப்படின்னா, கொண்டு போய் நரகத்துல போட்டுறாரு. இது நமக்கு தேவையா? நல்லா அழகா சந்தோஷமா வாழுறோம், இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நரக அவஸ்தைப்படுற வாழ்க்கைக்குள்ள நம்ம போகலாமா? அப்படிங்கிற கேள்விய இந்த குழுவில் இருக்கிற நாம எல்லோரும் நமக்கு நாமே கேட்டுக்குவோம். நான் கேட்டுக்கிறேன், எனக்கு போகக்கூடாது. ஏன்? எக்கோடி கால நீங்கா அவஸ்தை. ஒரு அவஸ்தை அது போயிடுதுன்னா கூட கொஞ்ச நேரம் தாங்கிக்கலாம். ஆனா இந்த அவஸ்தை நீங்காது. நரக அவஸ்தை எக்கோடி காலமும் வலுவாய் பிடித்திடுமே. சாதாரணமா இல்ல, கெட்டியா பிடிச்சிக்கிதான் நம்மள. அதுல இருந்து விடுபடுறதுக்கு இப்பவே முயற்சி பண்ணுங்கிறாங்க தெய்வம். இப்பவே முயற்சி பண்ணு அப்படின்னு நமக்கு உத்தரவு பண்றாங்க. இவன் தலையில் விழுந்து விழுகிறது. ஆகவே இறைவன் இவனிடத்தில் யமனை ஏவி விட்டு அடித்து பீத்து கசப்பு வெளியாக நாரடித்து பார்க்கிறவர்கள் எல்லாம் இவன் பாவி, அப்பவே முத்திரை குத்திடுறாங்க, பாவி என்று காரி துப்பச் செய்து விடுகிறான். யமன் இவன் மேல் மோதின அடையாளத்தை காட்டியதும், யமன் இவன் மேல் மோதி அடையாளத்தை காட்டியதும், உயிருக்குயிராயிருந்த பெண்டு பிள்ளை உற்றார் உறவினர் சிநேகிதர் அடிமை ஆள் எல்லோரும் எதிரியாகிய யமன் பக்கமே சேர்ந்து விடுகிறார்கள். நல்லா கவனிச்சு பார்க்கணுங்க இந்த வார்த்தைய. நல்லா இருக்கிற வரைக்கும் ஆகா ஓஹோன்னு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு உழைச்சி போட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில யமன் வந்த பக்கம் வந்த உடனே எல்லாரும் அவங்க பக்கம் போயிடுறாங்க. எதனால போறாங்க அப்படின்னு பார்த்தா, இவனை விரோதித்து விடுகிறார்கள், எதிரியாகிய யமன் பக்கமே சேர்ந்து விடுகிறார்கள், இவனை விரோதித்து விடுகிறார்கள். அடே பாவி, நீ பெரிய பக்திமான் என்றும் சுத்தன் என்றும் இத்தனை காலம் வேஷம் போட்டு கொண்டிருந்தாயே. ஏன்னா அந்த கசப்பு வெளியாகி போச்சு, தீட்டாயிட்டான். அப்போ ஒதுங்கி போறானே இவன், தீட்டாயிட்டானே, நாளைக்கு நமக்கு தீட்டு அந்த மாதிரி வருமேன்னு நினைச்சு பார்த்தானா அப்படின்னா இல்ல. ஆனா அவன் சொல்றான் இவனும் ஒரு நாளைக்கு தீட்டாகி சாக போறான் தான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அடே பாவி, அவன் தான் சம்பாரிச்சு போட்டான், அவன் சம்பாரிச்சு போட்டதான் அவன் சாப்பிட்டான். அப்ப அவன் சொல்றான், அடே பாவி,
நீ பெரிய பக்திமான் என்றும் சுத்தன் என்றும் இத்தனை காலம் வேஷம் போட்டுக் கொண்டிருந்தாயே, எங்களுக்கு புத்தியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாயே. நல்லா பெரிய பெரிய உதிராட்ச கொட்டையா கழுத்துல மாட்டிக்கிட்டு, பக்தி கவசம் பாடிக்கிட்டு, தலை நிறைய உதிராட்ச கொட்டை, கதா காலட்சேபம் பண்றாரு இறைவனை எப்படி அடையிறதுன்னு. இவரே அடையல, மற்றவங்களை எப்படி அடைய வைக்க முடியும்? அதான் செய்ய சொல்றாங்க, குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தனரே அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. புத்தியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாயே, சண்டாலா, யமன் வந்ததும் உன் குட்டு வெளியாகி விட்டதே. என்ன குட்டு? கசப்பு திட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகி நாரி செத்துட்டான். இந்த அடையாளம் கண்டால் எக்கோடி காலமுமே வெறுப்பு எமபடர் ஒண்ணு வலுவாய் பிடித்து, அதாவது நரகம் வலுவாய் பிடித்துடுமேன்னு வரும் அந்த பாடல்ல. உன் குட்டு வெளியாகி விட்டதே, நாங்கள் எல்லாம் இனி நல்லா இருக்கணும், திரும்பி வராதே, வந்தால் சாணி சட்டியும் அதுல விளக்குமாறும் இருக்கிறது, ஜாக்கிரதை போட்டு வச்சிடுறாங்க. அடசனி என்ன அமுல் கட் பண்ணாம விட்டுருணும். கேக்குதுங்களா? இடையில ஒரு கால். விளக்குமாறும் சாணி சட்டியும் இருக்கிறது, சாணி சட்டியும் அதுல விளக்குமாறும் இருக்கிறது, ஜாக்கிரதை என்று இவனை பார்த்து சொல்வதோடு கோவில் கதவை சாத்து, இவன் இப்படி பாவியாகி நாறிவிட்டான், இவனை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாம் போய் குளிங்க, நெருப்பில போட்டு எரிங்க, அப்பத்தான் நம்ம குடி நல்லா இருக்கும். யார் சொல்றது? சொல்றது யாருங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்களா? ஹலோ, அப்ப எல்லாரும் எமன் பக்கம் போய் சேர்ந்துடுறாங்க. எங்களுக்கெல்லாம் புத்தி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாயே, சண்டாலா, யமன் வந்ததும் உன் குட்டு வெளியாகி விட்டதே, நாங்கள் எல்லாம் இனி நல்லா இருக்கணும், திரும்பி வராதே, வந்தா சாணி சட்டியும் அதுல விளக்குமாறும் இருக்கிறது, ஜாக்கிரதை என்று இவனை பார்த்து சொல்வதோடு கோவில் கதவை சாத்து, இவன் எப்படி பாவியாகி நாறிவிட்டான், இவனை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாம் போய் குளிங்க, நெருப்பில போட்டு எரிங்க, அப்பத்தான் நம்ம குடி நல்லா இருக்கும் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இவனுக்கு ஏன் இந்த அதோகதி வந்தது? ஏன் வந்தது? அனித்திய உலகில் அனித்திய படிப்பு படித்து அனித்தியத்தை சதமென்று எண்ணி காலமெல்லாம் அதே பைத்தியமாக வாழ்ந்ததால் தான் நம்ம லட்சணம் எல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. இங்க மெய்வழி தெய்வம் நம்மளை ஆட்கொள்ளலன்னா நம்ம லட்சணம் என்ன? அதேதான். ஏதோ இப்படி காத்துல அடிச்ச உடனே கோபுரத்து மேல போய் ஒட்டிக்கிச்சின்னு இப்ப சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரிதான் தெய்வம் நம்மளை தூக்கி மடி மேல வச்சு இப்படி இந்த அருளமுதை நம்ம செவியில ஊட்டுறாங்க. எந்த காலத்துல இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும்? அறிவுக்கே எட்டாதே. அப்படி பார்க்கும் பொழுது அவமானப்படுத்துகிறார்கள். இவனுக்கு ஏன் இந்த அதோகதி வந்தது? அனித்திய உலகில்
அனித்திய படிப்பு படித்து அனித்தியத்தை சதமென்று எண்ணி காலமெல்லாம் அதே பைத்தியமாக வாழ்ந்ததால் தான் இவன் சேர்க்கையும் அனித்திய சேர்க்கையாய் இருந்ததால் இறைவன் இவனை 6 பிறப்பில் மாற்றி மாற்றி பிறப்பித்துக் கொண்டு வந்தும் 7வது பிறப்பு அடையாமல் போனான். அப்படி அடையாமல் போனதால் ஏற்பட்ட நஷ்டம் லேசான நஷ்டமா? லேசான நஷ்டமா? உயிர் எம நம்மளை தூக்கிட்டு போறது லேசான நஷ்டமா? அப்படியே சாட்டையில அடிக்கிற மாதிரி கேட்கிறாங்க பாருங்க தெய்வம். லேசான நஷ்டமா? நித்திய வாழ்க்கைக்குரிய என்றென்றைக்கு மாறாத அழியாத அலங்கார எவ்வன தேகத்தை கற்பாந்த கோடி காலம் இருக்கக்கூடிய அந்த வைரமணி கற்பக தேகத்தை இழந்த நஷ்டமாச்சே. கிடைக்குமா? ஒரு நாள் வயசு போயிடுச்சுன்னா திரும்ப ஒரு நாள் நம்ம மீட்க முடியுமா? முடியுமாங்க? ஆனா தெய்வம் முடியுங்கிறாங்க. அதுதான் தெய்வம். அந்த வருஷத்தை கணக்கு போட்டு சொல்றாங்க. உள்ளது 100 ஆண்டில் இளமையில் இராறு போகும். அந்த பாடல்ல கடைசி 3வது கண்ணில அது விரிவா, ஏன்னா டைம் ஆகி போச்சு அதனால குறைச்சிக்குவோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, வீணது ஆகிடாமல் மேலவர் இடத்தே சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்தில் உரைத்தனன் நிலமும் காட்டி போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உன்புகழ் வானம் பாயும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க தெய்வம். அப்போ இன்னொரு பாட்டுல நம்ம இழந்ததெல்லாம் 5 போன நாளெல்லாம் மீட்டு தரேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நாம எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி நினைச்சு பாருங்க. அப்படி நம்மளால நினைக்க முடியுமா? முதலாக அதடா நாம 40 வருஷமா வெளியே பாடுபட்டு வீணா போனோமே, இந்த 1 மாசம் மெய்வழிக்கு வந்துட்டோமே, இந்த 1 மாசம் நம்ம அறிவை திருப்பி தெய்வத்தின்பால் சார்ந்துட்டோம். அப்ப என்னாச்சு? போன நாள் மீண்டங்கேறும், எல்லாம் வரவு வந்துருது. இப்படி நமக்காக வேண்டி கருணை கட்டுறாரு தெய்வம். இந்த தெய்வத்துக்கிட்ட நாம சிக்கிக்கிட்டுமே, நாம அதிர்ஷ்ட தலைகள் தானே. ஆமா, அத நம்ம ரொம்ப ஆழமா கவனிச்சு பார்க்கணும். இந்த வாக்கியம் எல்லாம் லேசான விஷயம் கிடையாது. இந்த பிறப்புல நமக்கெல்லாம் இப்படி நடக்குதுங்கிறத அந்த அந்த படைப்பு கர்த்தாவால தான் பேச முடியுமே தவிர வேற ஒருத்தரால இப்படி எல்லாம் நமக்கு நம்ம மற்ற அறிவுகளை புரியுற மாதிரி தைக்கிற மாதிரி பேச முடியாது. இதை நாம கட்டாயம் உணரணும். லேசான நஷ்டமா? நித்திய வாழ்க்கைக்குரிய அதை எப்படி விரிக்கிறாங்க பாருங்க. அந்த 7வது பிறப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத விரிக்கிறாங்க. நித்திய வாழ்க்கைக்குரிய என்றென்றைக்கு மாறாத அழகிய அலங்கார அந்த எவ்வன தேகத்தை கற்பாந்த கோடி காலம் இருக்கக்கூடிய அந்த வைரமணி கற்பக தேகத்தை இழந்த நஷ்டமாச்சே. இப்ப நாம இழந்துட்டுமா புடிச்சுக்கிட்டோமா? நம்ம பிடிக்க வந்துட்டோம், புடிச்சுக்கிட்டோம். தெய்வம் அவங்க கரத்தை நீட்டினாங்க, நாம நம்ம கரத்தை நீட்டினோம். 2 பேரும் கூட்டுறவு சிம்பிள் என்ன இருக்கு? கூட்டுறவுல கோஆபரேட்டிவ் ஸ்டோர் இருக்குல்ல, அவங்க அந்தந்த ஊர்ல 2 கையும் கோத்துக்குது. ஆனா அவன் வெளியே வச்சிருக்கான். ஆனா இங்கதான் 2 கை ஒன்னா சேருது. எப்படி சேருதுன்னு அப்புறமா கேளுங்க, நான் சொல்றேன். கூட்டுறவு ஏற்பட்டுடுது. அந்த எவ்வன தேகத்தை கற்பாந்த கோடி காலம் இருக்கக்கூடிய அந்த வைரமணி கற்பக தேகத்தை இழந்த நஷ்டமாச்சே. இப்படி கெட்டு போகிற இவனை தெய்வம்
இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அடுத்து அவங்க பேச போறத நினைச்சா கண்ணில் தண்ணி வரணும். அடுத்த வார்த்தையெல்லாம் நம்ம கண்ணில் கலகலன்னு தண்ணி வரணும். ஏன்னா அப்படி பேசுறாங்க நமக்காக வேண்டி. இப்படி கெட்டு போகிற இவனை இப்பவே பார்த்து, ஐயோ எங்களைப் போலவே நல்லா இருக்கிறியே, கடைசியில் எமன் கிட்ட போய் நாசமா போக போகிறியே, ஐயோ அப்பா என்று நாம் ஏன் அவனை கட்டி கொண்டு அழக்கூடாது? இது யாரால செய்ய முடியும்? அவங்க அழணும்னு என்ன வேண்டி இருக்கு? அவங்க நம்மளை கட்டி அழணும்னு என்ன வேண்டி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம போய் நரகத்துல மாட்டிக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து வெளியில பராக் பார்த்துக்கிட்டு, இந்த உலகமே அனித்திய உலகம், அனித்திய சிநேகிதம், அனித்திய அந்த கேடுகட்ட வாழ்க்கையிலேயே நம்ம உழந்துட்டதுனால திருப்பி தன்மயமாக்குறதுக்காக வேண்டிதானே தெய்வம் இவ்வளவு பாடுபடுறாங்க. அப்படி தன்மயமாக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த பரலோகத்துல இருந்து இறங்கி இந்த பூ உலகுல நம்மை போல தேகம் எடுத்து நம்ம ஏன் கட்டி அழக்கூடாதுன்னு சொல்றாங்க. அழ வேண்டியவங்க நாமளா அவங்களா? யோசனை பண்ணுங்க. அழுதால் உன்னை பெறலாமேன்றாரு மாணிக்க வாசகர். அவரு அழுதாரு, பெற்றாரு. நாம அழுதோமா? அப்படி அழு தெரியலனாலும் அழுத மாதிரி நடிடான்றாங்க தெய்வம். எப்படி பாருங்க, டேய் நீ அழுற மாதிரி நடிடா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இப்படி எல்லாம் நம்மளை ஆட்கொள்றதுக்கு கூடிய ஒரு தெய்வத்துக்கிட்ட நாம சிக்கிக்கிட்டோம். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்ப நாமளும் எப்படி பிடிக்கணும்? சிக்கன பிடிக்கணும். நாம் ஏன் அவனை கட்டி கொண்டு அழக்கூடாது என்று எமக்கு ஆத்திரமாய் வருகிறது. எல்லாம் தலைகீழ இருக்குதுங்க. எமன் வந்துருவான், நரகத்துக்கு போயிட போறோமே, போனவெல்லாம் இந்த மாதிரி நாரி செத்து போயிட்டானே, நாம அப்படி ஆகக்கூடாது, இதுக்கு விடிவு எங்க இருக்கு, அதுக்குண்டான வழி எங்க இருக்கு அப்படின்னு தேடி வேண்டிய ஆத்திரம் நமக்கு இருக்கணும். நமக்கு இல்லாததுனால ஆண்டவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஆத்திரமா இருக்கப்பா, இப்படி போறானே அவனை ஏன் கட்டி அழக்கூடாது என்று எமக்கு ஆத்திரமாய் வருகிறது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நஷ்டமடைந்து போகிறவன் தானே. நாளைக்கு போனால் என்ன, இன்றைக்கு போனால் என்ன, ஆகவே நாளைக்கு வரப்போகிற அதோகதியை இப்பவே சொல்லி ஏன் அழக்கூடாது அப்படின்னு இந்த வாக்கியத்தை முடிக்கிறாங்க. அவங்க அழணுமா நாம அழணுமா அப்படிங்கிற நிர்ணயத்தை நாம தான் பண்ணணும். இது பற்றி தெரியாத ஒரு உலகம், பேச்சே இல்லாத ஒரு உலகம், அந்த செயலே இல்லாத ஒரு உலகம், அதற்குண்டான அந்த குருபுரன் இல்லாத ஒரு உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம பிறந்த இந்த தேசத்துல, நம்ம வாழற இந்த மாநிலத்துல, நம்ம பேசுற இந்த மொழியில இந்த தடுத்தாற் கொண்ட எம்பிரான் அவதாரம் பண்ணி நம்மையெல்லாம் கட்டி அழக்கூடாது, ஏன் அழக்கூடாதுன்னு ஆத்திரமா வருதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கருணை கடலினும் பெரிது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஆக வேண்டும். மேலும் அந்த 7வது பிறப்பின் மகத்துவத்தை நாம் எல்லோரும் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற காருண்யத்தினாலே நம் தெய்வம் அவர்கள் இந்த விரிவான வாக்கியத்தை நமக்கு அருளியுள்ளார்கள் என்று கூறி, இத்துணை நேரம் நம்முடைய தெய்வத்தின் இத்திருவாக்கினை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு
நாம் எல்லோருமாக நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதியாகி அவர்கள் அளக்க நிற்கும் நிஜ நிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து இந்த 7ஆம் பிறப்புடலம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகும் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மேராகிய யுகவான் சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு.